அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு அட்வான்ஸ்டு கேப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்லேருந்து பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் கேம்சிக்ஸ் வீடியோவும் போட்டோம். ஸோ இனி வரும் நாட்களில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இது முன்னாடி பார்க்காத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்க அந்த வீடியோலாம் பார்த்தா தான் ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்களுடைய பிளேலிஸ்ட்டில் எல்லா டைப் ஆஃப் சீரிஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அதை ஒரு டைம் பாருங்கள். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு, ஆப்ஷன்ஸ்க்கு, அதே போல் ஃபண்டமெண்டலாக, டெக்னிக்கலாக, ஸ்ட்ராட்டஜின்னு எல்லா டைப் சீரிஸும் போட்டிருக்கோம். அதையும் ஒரு டைம் பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எந்த இடத்துல பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருந்தேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதனால் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அதனால் எல்லா கேம்சிக்ஸ் வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு அது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் ஈஸியாக ஒரு பேட்டர்ன் வரும் பொழுதோ ஒரு சார்ட்டை பார்த்த உடனே இது நடக்கலாம், இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதே வரிசையில் தான் இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா உடனே நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு. சரி, ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல கீழே இறங்கி மேலே இறங்கி கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து கீழே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேம்சிக்ஸ் போட்டிருக்கு. ஸோ இங்கே தான் பேரிஷ் கேம்சிக்ஸோட லாஸ்ட் கேம்சிக்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ரேஞ்ச், அதாவது அந்த ஹையை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா புல்லிஷ் வந்துச்சு. புல்லிஷ்க்கு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கிடச்ச கேம்சிக்ஸோடைய லோ மார்க் பண்ணிக்கலாம். அதை தான் நான் இப்படி பாக்ஸாக போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு கேப் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பாருங்கள், இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ இந்த கேப்பை கீழே பிரேக் பண்ணாத வரை அது மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஹை அந்த லோ இந்த ரெண்டுக்கும் கேப் இருந்துச்சு, தொடர்ந்து மேலே போணுச்சு. ஸோ அந்த கேப்பை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். சப்போர்ட் எடுக்கும்பொழுது நல்லா மேலே போகும். ஒன்று இங்கேருந்தே டைரெக்டாக மேலே போகும், அல்லது திரும்ப அந்த கேப்பை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான கேப்பை பயன்படுத்தி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷன். சில சமயங்கள் இந்த கேப்பை தொடாமல் 2-3 கேம்சிக்ஸ் ஸோ இங்கே இது அப்படியே டெஸ்ட் பண்ணாமல் இதுக்குள்ளேயே கீழே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்போ அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகாதுன்னு புரிஞ்சிக்கலாம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நல்லா டவுன் ட்ரெண்ட் இருக்கும்பொழுது புல்லிஷ் வருது அப்படின்னா அதோட ஹையை, அது கன்ஃபர்மேஷன் கிடச்சக்கூடிய அந்த கேம்சிக்ஸோடைய ரேஞ்சை மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த கேப்பை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே போகுதா, இல்லை அந்த கேப்பை அப்படியே பிரேக் பண்ணி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணாலே போதும். ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த அட்வான்ஸ்டு கேப்பை பயன்படுத்தி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கீழே லோ தொட்டுச்சு. லோக்கு அப்புறமா ஒரு புல்லிஷ் இருந்துச்சு. அந்த கேப்பை நம்ம செக் பண்ணோம். அதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் கிடச்சி அந்த கேம்சிக்ஸோடைய அந்த லோவையும் மார்க் பண்ணோம். ஸோ இந்த கேப் ஃபார்ம் ஆனிச்சு. ஆனால் அடுத்த கேம்சிக்ஸை பாருங்கள், அந்த கேப்பை கீழே பிரேக் பண்ணிச்சு. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே எப்படி இருக்கோ அதன்படி இருக்கணும். அந்த கேப்பை டெஸ்ட் பண்ணலாம், சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கணும். இந்த இடத்துல அந்த கேப்பை பிரேக் பண்ண மாதிரி இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரை அது புல்லிஷ்க்கு உண்டான வாய்ப்பாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். மோஸ்ட்லி இதை பார்த்தோன்னு நம்மளுக்கு எதுவும் புரியாது. பட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ இதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற இண்டெக்ஸோ ஸ்டாக்கோ இதே போல் கீழே வந்ததுக்கப்புறமா அது ஹையாகவும் அப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடச்சிட கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோவையும் மார்க் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணதா கீழே பிரேக் பண்ணதா அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பேக் டெஸ்ட் பண்ண தான் ஒரு இடம் வந்த உடனே அதை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலும் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இந்த கேப்பை பயன்படுத்தலாமா அல்லது கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோவையோ அல்லது 50 பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத உங்களோட முடிவாக தான் இருக்கணும். ஸோ இதை பேக் டெஸ்ட் ஃபுல்லாக பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட நிறைய வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கும். அதெல்லாம் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, எங்களை ஃபாலோ பண்ணிங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். மிக்க நன்றி.